இப்படி போகும் இப்படி போகும் அப்படியே இடுப்பு இப்படின்டும் அப்படிலாம் பண்ண வேணாம். போய்கிட்டு இருப்பாங்க, பிரேக் பண்ணுப்பா அப்படின்னா அப்போல்லாம் பிரேக் பண்ண பதறவே கூடாது. ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இன்றைக்கி வீடியோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அது போக நம்ம ஊரில் வேறு சித்திரை திருவிழா வேறையா, ஸோ அதை விளாக் எடுக்கலாம் தான் நினச்சேன். கொஞ்சம் டிப்ரிமேஷனில் அதிகமாக இருந்ததுனால விளாகே எடுக்க முடியல. இப்போ வீடியோஸ் மட்டும்தான் எடுத்தேன். நான் வேணா அந்த வீடியோஸ் வந்து இதில் குட்டி குட்டியாக ஆட் பண்ணுறேன். சாமி நீங்களும் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஒரு நிமிஷம், இது வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி. புதுசாக உங்கள் பைக் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட, அப்புறம் வந்து ஒரு சேஃபான பிளேஸில், பப்ளிக்ஸ் யாரும் அதிகமாக வராத இடத்துல, அதுக்கப்புறம் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பிகினர்ஸாக பைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பைக் ஓட்டலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எதுக்குன்னு புரிஞ்சிருச்சா? ஆமாங்க, ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து பைக் ரைடிங்கை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது பைக் எப்படி ஓட்டணும் ப்ராப்பராக, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம ஒரு வீடியோ போட்டதில் ஒரு கமெண்ட் வந்திருக்கும், நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணிப்பீங்க தெரில. உங்களை பார்த்து தான் ப்ரோ நான் பைக் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஆக்சுவலி அவர் யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைபருங்க. நான் ஒரு வாட்டி வர்க்கலா ட்ரிப் போயிருந்தப்போ எனக்கு கால் பண்ணி, ப்ரோ நான் உங்கள் பிக் ஃபேன் ப்ரோ, இந்த வீடியோ பார்ப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ ஒரு பிக் ஃபேன் ப்ரோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படிலாம் சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி குஜால் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு. நான் கூட நம்மளாம் எங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு யோசிச்சேங்க. சப்போர்ட்டே கிடைக்காம நம்மளும் 10ல் 11 போயிடுவோமோ, நமக்கு யாரையும் பிடிக்காமல் போயிடுமோ அப்படிலாம் யோசித்தேன். பட் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி சொல்லும்போது என்ன நினச்சா என்ன, நம்ம எப்படி நம்ம அப்படிலாம் கிடையாது, நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. ஸோ ஓகே, நம்மளே பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு நம்மளையும் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி நான் கேட்டப்போ, ஆமாம் ப்ரோ உங்களை பார்த்தா ப்ரோ நானும் என்ன வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, உங்கள் வீடியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் சும்மா நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தோம் ஃபோன் பண்ணி. நம்ம வீடியோவில் வந்திருப்பார்ல, ட்ராப் அண்ட் போட்டிருப்போம்ல, அந்த வீடியோவில் இருக்கிறவரும் இவரும் ஃப்ரெண்ட்ஸஸ். ஓகேவா? அது மூலியமாக எனக்கு இவர் தெரிய வந்துச்சு. அப்போது வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி, ப்ரோ எனக்கு இதை ஹேண்டில் பண்ணவே முடியல ப்ரோ, நான் வந்து சின்ன பைக்ஸ் ஓட்டு இந்த ஒரு 100cc தான் ஓட்டி பழக்கம், எனக்கு டேரெக்டாக அந்த 200cc ஓட்டுறதுக்கு பயமாக இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னப்போ நான் அவருக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ப்ரோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பழகுங்க ப்ரோ, இந்த மாதிரி தான் ஓட்டணும், அதுக்கப்புறம் நீங்கள் பவர் ஏற்றுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னப்போ அவர் தான் சொன்னார், ப்ரோ இல்லை ப்ரோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, நீங்கள் வந்து இது ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, அவர் கேட்குறாரு அப்படின்றதுக்காக சரி ஓகே இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணிட்டேங்க. ஏடா ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கதை, ஆனால் சின்னதான், ஆனால் பட்டு நல்லாயிருக்கும், வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து காமிச்சு இந்த மாதிரி தான் பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு அப்பா அம்மா இல்லாமலோ இல்லை ஒரு பெரிய ஆள் நம்ம கூட இல்லாமலோ பைக் ஓட்ட போகாதீங்க. தனியாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி யாரும் போகாதீங்க. ஒன்று பேரண்ட்ஸு இல்லைன்னா பெரியவங்க யாராவது நம்ம கூட வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேஃப்டி கியர்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பப்ளிக்கில் ஓட்டாமல் ப்ரைவேட் ரோட்ஸ் எங்கேயாவது இருந்தால் அதில் போய் ட்ரைவ் பண்ணி பழகுங்க. ஏன்னா இங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் வந்து சிரமமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் அது வந்து சிரமமாக இருக்கும். அதெல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கு நல்லா போட்டுக்கோங்க. ஆரம்பத்துலேயே சொல்ல வேண்டியது மறந்துட்டு இப்போ தான் சொல்கிறேன். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, இங்கேருந்து போனோம்னா ஒரு ப்ரைவேட் ரோடு வருங்க, அதாவது ஒரு பைபாஸ் தான். அது இன்னும் வந்து ஒர்க்கிங் வரல, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தான் இருக்குது பாதியில். பட் அந்த இடம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் சொன்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியணும், அதுக்காண்டி தான். ஸோ நான் டேரெக்டாக அங்கே போயிட்டு நான் அதுக்கப்புறம் விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா பெருசாகிடும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இங்கேருந்து தான் வீடியோ எடுக்க போகிறேன். எனக்கு என்னன்னு தெரில, இந்த பைபாஸ்க்கு எப்போ வந்தாலும் சரி ஏதோ ஒரு ஃபீல் வருதுங்க, ஒரு ஃபீலாக ஒரு குட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக வயக்காடு, இந்த சைடும் வயக்காடு தான். இந்த இடத்த தண்ணி இருக்கா, அந்த சைடு போய்ட்டோம்னா அது ஃபுல்லாக வயக்காடு. இது ஃபுல்லாக தென்னை மரமா, இங்கிட்டு ஃபுல்லாக தென்னை மரம், இங்கிட்டு மலை, இங்கிட்டு மலை. ஸோ ஒரு மாதிரி குட்டாக இருக்கும் வைபாக.
ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நம்ம அண்ணன் கடை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணிப்போம்ல நம்ம பைக்கை, அங்கே தான் இருக்குமா. நான் இங்கெல்லாம் வரப்பெல்லாம் சன்ரைஸ் பார்க்கணுன்னா இங்கே வந்து நிற்பேன். அப்படியே அழகாக சன்செட் ஆகும். சாரி, சன்செட்டு. எனக்கு இந்த சன்செட்டுக்கும் சன்ரைஸுக்கும் அப்பப்போ வித்தியாசம் தெரியாது, நான் மாற்றி மாற்றி சொல்லிடுவேன். நல்லா இருக்கும் இந்த இடம். சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நம்ம அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கிட்ட சொன்னே இல்லைங்க, ஃபுல்லாக வயக்காடாக இருக்கும். ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்கும் இந்த இடம். அப்படியே இது ஃபுல்லாக தென்னை மரம், இது ஃபுல்லாக வயக்காடு, அது ஃபுல்லாக தென்னை மரம், இந்த பனை மரம். அப்புறம் வந்து மலைலாம் தெரியும் பாருங்கள், அதோ ஃபுல்லாக மலை தெரியும். அது வந்து திண்டுக்கல், அது வந்து சிறுமலை அந்த சைடு போயிட்டோம்னா ஃபுல்லாக சிறுமலை சைடு வந்துடும். இது ஃபுல்லாக அழகர் கோயில் மலை. சரி, ஓகேங்க. வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹவு டு டிரைவ் அ பைக், ஓகேவா? கான்செப்ட் பண்ண புரிஞ்சுக்கோங்கன்னா, ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பைக் வந்து ப்ராப்பராக எப்படி ஓட்டணும், எந்த மாதிரிலாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணி இன்ஜின் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல, ஸோ இது BS6 வர எல்லா பைக்ஸ்லேயுமே இந்த சவுண்ட் கேட்கும். இந்த சவுண்ட் என்னென்னா, இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி எல்லா சென்சாரும் எல்லா சென்சாரும் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் ஆச்சுல விலாக் எடுத்தனால லைட்டாக குளருது. சென்சார் ஆன் ஆகிறதுக்காக தான். ஸோ அந்த டைம் இப்போ வந்து ஆன் பண்ண உடனே என்றைக்குமே க்ரில் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எல்லா சென்சாரும் ஓடுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஆன் பண்ண உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ வரும், ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? அதாவது சென்சார் ஓரும்போது அடித்தோம்னா, ஸோ வண்டியை ஸ்ட்ரெயிட்டாக நிப்பாட்டி சென்ட்ரு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு, ஓகே. ஸோ இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சென்சார் வந்து ஆனில் இருக்குது. சரி, சென்ட்ரு ஸ்டாண்ட் போட்டிருந்தோம்ல. ஸோ வண்டி ஆன் பண்ணணும், இப்படி தான் ஆன் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு வந்து என்ன நான் சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பைக்கில் வந்து ஸ்க்ளெட்சை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் கியரிங்கும் ஸ்க்ளெட்சும் எப்படி பண்ணணும்னு. ஸோ ஸ்க்ளெட்சை டைட்டாக பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் திருவிடக்கூடாது. என்றைக்குமே பைக் ஓட்டும்போது இப்படி பிடிக்கக்கூடாது. புதுசாக பழகும்போது இந்த ரெண்டு விரல் அது இது வச்சு இந்த 2 விரலில் ஸ்க்ளெட்சை பிடிக்கணும். இந்த 2 விரலில் பிரேக்கை பிடிச்சிட்டு இதில் வந்து ஆக்சிலேட்டரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ளெட்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட் கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணிட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்தோன்னே ஓட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு வண்டியை மூவ் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா, ஸ்க்ளெட்சில் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். இப்படியே ஸ்க்ளெட்சிலே ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பழகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கை இந்த இப்படி போதில்லை, அதெல்லாம் கம்மியாகும். ஸோ ஸ்பீடாக போகும்போது லேசாக த்ராட்டில் இந்த டைம் கொடுக்கூடாது. பிரேக்கிங் மட்டும்தான், லேசாக இருந்தால் தெரியுதா, பிரேக்கிங் மட்டும்தான் பண்ணணும். ஸோ ஸ்க்ளெட்சிலேயே மூவ் பண்ணணும் கொஞ்சம் தூரம். ஸோ ஸ்க்ளெட்சை மெதுவாக பொறுமையாக, அப்போ தான் உங்களுக்கு ஸ்க்ளெட்ச் கண்ட்ரோல் வரும், ஓகேவா? ஸோ ஸ்க்ளெட்சிலேயே ஃபுல்லாக விடணும். இப்படியே ஸ்க்ளெட்சில் விட்டு கொஞ்சம் தூரம் பழகணும். ஒரு அரை மணி நேரம் நல்லா பழகிக்கணும் ஸ்க்ளெட்சில். இப்படி விட்டால் வேகமாக போதா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் இப்போ உங்களுக்கு வந்து சொன்னால் இதுதான் ஆஃப் ஸ்க்ளெட்சு. ஸோ இப்படி பண்ணால் வண்டி மூவ் போதா, இப்படி விட்டோம்னா வண்டி ஆஃப் ஆயிரும். புரியுதா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, பொறுமையாக ஸ்க்ளெட்சை விட்டு பழகணும். இப்படியே மெதுவாக நடந்து பழகணும். ஓகே சக்தி, இப்போ நடந்து பழகிட்டே இப்போ என்ன அடுத்து என்ன எடுத்து ஓட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அதுக்கடுத்து வந்து ஆக்சிலேட்டரில் கண்ட்ரோல் பண்ண பழகணும். ஸோ மெதுவாக விட்டுட்டு மெதுவாக ரைஸ் பண்ணணும். அந்த 2-3 RPMக்குள்ளேயே வச்சு ஓட்டணும். தெரியுதா? நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்படி பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பதட்டத்தில் என்ன பண்ணீங்க, டக்குன்னு இப்படி திருவிறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த 2 விரலில் இப்படி பிடிச்சிட்டு இவ்வளோதான், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆக்சிலேட்டரை தள்ளுறோம். ஸோ இப்படி ஆக்சிலேட்டரை பொறுமையாக அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும். பிரேக்கிங் கன்ஃபார்ம். ஸோ அவங்க வந்து நான் உருட்டிகிட்டு இருக்கேன்னு வச்சு கேட்டு போகிறாங்க போலங்க. ஸோ ஓகே. ஸோ இப்படி மெதுவாக அப்படி திருவிட்டு அப்புறம் பிரேக்கிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு த்ராட்டில் கண்ட்ரோல் நமக்கு முக்கியம். ஸோ ஒரு செகண்ட் டு தேர்டுக்குள்ளே நம்ம இப்படி போச்சுன்னா பிரேக் பிடிச்சிடணும், ஓகேங்களா? இந்த த்ராட்டில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக இது 2 தாங்க நமக்கு முக்கியம்.
ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்சிலேட்டரையும் ஸ்க்ளெச்சையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வண்டியை ஓட்டாமல் ஸ்க்ளெச்சிலே கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டரில் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி பழகுங்க. இது ரெண்டையுமே ஒரு 3 to 4 டேஸ் வந்து ப்ராப்பராக நல்ல ஸ்க்ளெச்சை வந்து ஆஃப் பண்ணாமல் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும், பிரேக்கிங் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அடுத்து வந்து பைக்கில் ஏறிடுங்க. ஸோ ஏறினோடனே என்ன பண்ணணும்னா, அப்பயும் போல சென்டர் ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ வந்து வண்டியை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இங்கே பிடிப்பாங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பலவர் யாரும் அங்கே பிடிக்கக்கூடாது. ஒட்டி பிடிச்சிட்டு இந்த இதில் ஸ்க்ளெட்சு, இதில் ஒரு பிரேக்கு, த்ராட்டில் இவ்வளோ தான், அங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இப்படி திரும்பும்போது இப்படி விட்டோன்னே பிடிக்க முடியும். இப்போ இதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி திரும்பும்போது இப்படி பிடிக்க கஷ்டம். சாரி ஸோ இப்போ வந்து இப்படி இருக்குன்னா நம்ம இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சடனாக எதுவும் ஒன்று அதுனா இப்படி பிடிக்கும், டக்குன்னு இப்படி பிடிச்சோம்னா வண்டி வந்து ரொம்ப பிரேக்கிங் ஆகிடும். ஸோ எப்படி சொல்கிறது, அது வந்து பிரேக்ஸை நம்மள அறியாமல் அதிகமாக பிடிச்சிரும். அதனால் என்ன சொன்னால் இந்த 2 விரலில் இப்படி பிடிச்சிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு தெரிஞ்சுப்போம். ஹை பீம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹைவேல போய்கிட்டு இருக்கோம், நமக்கு வந்து விசிபிலிட்டிஸ் அதிகமாக தெரில, ஃபுல்லாக செடி இருக்குது, தூரத்தில் எதுவும் வரல அப்படின்னா ஹை பீம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சும்மா ஒரு டேர்ன் எடுக்க போகிறீங்கனாலுமே இண்டிகேட்டரை போட்டு பின்னாடி வரவங்களுக்கு அலர்ட் பண்ணணும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்பிடுவீங்க, பட் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இப்போ நான் இந்த ரோட்லேருந்து இப்படி போகிறேன், நான் அந்த சைடு மாறணும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து இப்படியே போய் இப்படி திரும்பிடலாம். பட் பின்னாடி வரவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. இப்போ நானே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படின்னு எடுத்துருந்தா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. புரியுதா? ஸோ இண்டிகேட்டர் போட்டோன்னா சரி அந்த பையன் திரும்ப போகிறான் அப்படின்ற ஒரு அலர்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது சேம் டைம் ஹாரன்ஸு, இது வந்து இன்ஜின் சுவிட்சு, இது கிரில் சுவிட்ச், இது வந்து ஸ்டார்ட் அப் சுவிட்ச். ஓகேங்களா? அதெல்லாம் புரிஞ்சிருச்சா? ஸோ இது வந்து பேட்ரி, இது வந்து ஆயிலு, இது வந்து டெம்பரேச்சர், இது இன்ஜின் சர்வீஸ்க்கு, இது பஜாஜ் லோகோ, இது ஆயில் பீம், இது நியூட்ரு, இது இண்டிகேட்டர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து கியரை போட்டு ஓட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2-3 நாள் நீங்கள் நல்லா பழகுனதுக்கப்புறம் தான் நீங்கள் பைக் மேலே ஏறி உட்காரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ளெச்சை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் கியர் டவுன் ஷிஃப்ட் மெதுவாக அப்படி போட்டுட்டு காலை பின்னாடி எடுத்துடணும். தெரியுதா உங்களுக்கு? காலை வந்து பின்னாடி எடுத்துடணும், கியர்லேயே வச்சுருக்கக்கூடாதா? ஓகேங்களா? லைட்டாக பின்னாடி எடுத்துகிட்டு இந்த ஆக்சிலேட்டரை மெதுவாக அப்படி பிடிச்சி ஃபஸ்ட்டு இந்த 2 RPMக்குள்ளே நீங்கள் வண்டியை ஸ்க்ளெச்சில் மூவ் பண்ணணும். பைக்கில் உட்காந்துட்டு ஸ்க்ளெச்சிலே இப்படி மூவ் பண்ணணும், ஆஃப் ஸ்க்ளெச்சிலே இப்படி மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வண்டியோட பேலன்ஸ். ஸோ ஓகே, வண்டி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு ஒரு காலை கீழே ஊண்டி இப்படி மெதுவாக ஓட்டணுங்க. இப்படியே மெதுவாக ஸ்க்ளெச்சிலே நீங்கள் போகணும். ஸ்க்ளெச்சிலே ஒரு மணி நேரம் நல்லா பழகுனதுக்கப்புறம் என்ன பண்ணால் வண்டியை நிப்பாட்டிட்டு கியர் போட்டுட்டு இந்த கால் வந்து பிரேக்கிங்கில் வச்சுட்டு கியர் போட்டோடனே கால் கீழே போயிடணும். அந்த கால் பிரேக் வந்துடும். ஓகேங்களா? யாராவது சில பேர் நம்ம இப்படி கியர் போட்டு இப்படியே எடுத்து அப்படி வந்து ஓட்ட தெரிஞ்சவங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஓட்ட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு கியரை போட்டுட்டு இந்த காலை தூக்கி பிரேக்கில் வச்சுட்டு ஸோ மெதுவாக அப்படியே காலை அப்படியே தூக்கி மேலே வச்சுட்டு ஆக்சிலேட்டரே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த பேலன்ஸ் கிடைக்கிறக்காண்டி ஸ்க்ளெச்சிலேயே தான் மூவ் பண்ணணும். கொஞ்சம் தூரம் ஸ்க்ளெச்சிலேயே கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அதாவது ஒரு 4th RPM வரைக்கும். அப்புறம் வண்டி இருந்தால் இப்போ இந்த மாதிரி குன்னும்போது கியரை மாற்றணும். ஸோ கியர் மாற்றுறத பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ப்ராப்பராக உங்களால் ஓட்ட முடியுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பழகிக்கணும். முடிஞ்சு அப்படின்னா வண்டியை நிப்பாட்டிடணும். பிரேக்கிங்கில் தான் நிப்பாட்டணும். ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பழகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்படி போய்கிட்டு இருப்பாங்க. பிரேக் பண்ணுப்பா அப்படின்னா அப்போல்லாம் பிரேக் பண்ண பதறவே கூடாது. பைக் ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு யாரும் பயப்படக்கூடாது, பதறக்கூடாது, ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகக்கூடாது. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கீங்க, பிரேக் பண்ண போது மெதுவாக ஸ்க்ளெச்சை டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ இப்போ பிரேக் பண்ணணுன்னா ஸ்க்ளெச்சை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பேக்கை 70%, பேக் பேக்கை 30% பிடிச்சிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக நிற்கும். ஸோ ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து போய்கிட்டு இருக்கீங்க, ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ளெச்சை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பிரேக் 70%, 30% பேக்கும் அடிச்சிங்கனாலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக அப்படி நின்றுடும். ஓகேங்களா? இதே இது நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் வண்டி ஓட்ட பழகிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரேக்கிங் எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது வந்து நீங்களே புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? இது முடிஞ்சு வந்து கியர் ஷிஃப்டிங்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் போய்கிட்டீங்க, ஒரு 3rd RPM தாண்டினோடனே ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியராக மாற்றணும். டவுன் அப் ஷிஃப்ட்டு. ஓகேங்களா? செகண்ட் கியர் ஆனோடனே மெதுவாக ஸ்க்ளெச்சை விட்டுட்டு மெதுவாக எப்போவுமே இப்போவும் நான் சொல்கிறது தான், ஆக்சிலேட்டர் உடனே இப்படி திருவிடக்கூடாது. ஓகேங்களா? பொறுமையாக தான் அவங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இந்த தாட்டலுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து அப்படியே மெதுவாக எப்போவுமே ஒரு கை பிரேக்கில் இருந்துனே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது, சப்போஸ் யாராவது ஊருக்கு வரும்போது பிடிச்ச பண்ணுறதுக்கு. ஓகேங்களா?
அப்படியே போகணும். அப்படியே தேர்ட் கியரு. இப்போ வந்து நான் ஸ்லோவாக போகிறனால உங்களுக்கு நான் அப்படி சொல்லித்தரேன். ஸோ அதனால தான் தேர்ட் கியர் மாற்றிருக்கேன். ஸோ அப்படியே போகணும். அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் பிரேக்கிங். இப்போ வந்து பிரேக் பண்ணணுன்னா இப்போ என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டரை விட்டுட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு 70% பிரேக் ஃப்ரண்ட் பிரேக்கு, 30% வந்து பேக் பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக கியரை குறைக்கணும். இப்படியும் கியர் குறைக்கலாம். இப்போ வந்து ஓட்டை பழகிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இப்போ நான் 4 கியரை போட்டேன், இப்போ நான் ஓட்டை பழகிட்டேன், நான் வந்து கரெக்டாக அந்த எல்லோ லைட்டில் நிப்பாட்டணும்னா டக்குன்னு இப்படி பிரேக்கை பிடிச்சி இப்படி கியரை குறைச்சி நான் அப்படியே நிப்பாட்டிடுவேன். ஸோ ஓட்டை பழகிறதுனால தான் உங்களுக்கு வந்து நிப்பாட்டி நான் கியர் குறைக்க சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கும். இருங்க, இப்போ வந்து எப்படி பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து இது பண்ணணும், பைக் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராப்பராக ஸ்கெட்ச் எப்படி யூஸ் பண்ணணும், ஆக்சிலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், பிரேக்கிங் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்கெட்ச் கியர் ஷிஃப்டிங் எப்படி பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பிரேக்கிங்க்கு வருவோம். ஸோ எல்லோரும் வந்து பேக் பிரேக் தான் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பேக் பிரேக் தான் நமக்கு முக்கியமே. பட் பிரேக் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கும்போது ஃப்ரண்ட் பிரேக் வந்து 70%, பேக் பிரேக் வந்து 30%. அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு 50 கிலோமீட்டரில் போகிறேன்னா இது ஒர்க் ஆகும். ஸ்பீடில் வந்துட்டுருக்கீங்க, ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரையும் போது சேம் தான். பட் என்னென்னா பிரேக் இது வந்து 50, அது வந்து 50 ஈவனாக வச்சுக்கணும். ஒன்று வெறும் ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் அமுக்குனிங்கன்னா இப்போ வர பைக்கில் வந்து ஏபிஎஸ் இருக்குது. ஸோ விழுகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் எல்லா டைமும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. யாருக்கு எப்போ என்ன ஆகுன்றது தெரியாது. எப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் வில் பி ஆக்சிடென்ட். ஸோ ஒன்று நடக்கணும்னு அங்கே இருந்தால் கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அதுக்கு நம்ம எந்த பொறுப்பையும் ஏற்க முடியாது. அதனால் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமே பிரேக்கிங்ஸ் தான். பிரேக்கிங்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கை வந்து நறுக்குன்னு அமுக்கக்கூடாது என்றைக்குமே. பொறுமையாக ஃபஸ்ட்டு அமுக்கி பழகுங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, ஸ்கெட்சில் பைக்கில் உட்காந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே மெதுவாக அப்படி பழகுங்க. மெதுவாக பழக தான் உங்களுக்கு வந்து அந்த புரிதல் வரும், பிரேக்கிங்ஸோட புரிதல். ஆக்சுவலி நீங்கள் ஓட்ட பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பிரேக்கிங்கு ஸ்கெட்ச் நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு ஒன் மந்த் நீங்கள் ப்ராப்பராக பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் பைக் ஓட்டுறதை உங்களை யாராலையும் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னடா பரவாயில்ல நல்லா ஓட்டுறேடா அப்படின்னு இருக்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த எல்லோரும் பண்ணுற ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன தெரியுமா? வண்டி எடுத்தோன்னு இப்படி அப்படி ஓட்டுறது. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து ஹேண்டில் பாரோட ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் இல்லை. அது போக வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஹேண்டில் வந்து இது பண்ண தெரில, பேலன்ஸ் பண்ண தெரில. ஸோ சில பேர் நான் பார்த்து இப்படி எடுத்தோன்னே இப்படின்ட்டு வாங்கி அப்படிலாம் பண்ண வேணாம். அதுக்கு தானே என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கியரை போட்டு வண்டியை மெதுவாக அப்படி ஆக்சிலேட்டர் விட்டு பழகினீங்களே, கை அந்த பக்கம் போதில்ல, அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, அப்படி கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பார் வச்சு நீங்கள் பழகிடலாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் ஒரு பிகினர், ஓகேங்களா? இப்போ நான் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, அப்படியே வண்டி இப்படி போகும் அப்படி இடுப்பு இப்படின்டும் அப்படிலாம் பண்ண வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கணும். ஹேண்டில் பார் டைட்டாக பிடிக்கக்கூடாது, லூஸாக பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக அப்படி விடணும். அப்படியே இப்படி வண்டி போகும்போது பிரேக்கிங் முக்கியம். ஓகேங்களா? இப்படி போகுதுன்னா மெதுவாக அப்படி தள்ளணும். அப்படியே மெதுவாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு பழகும்போது இப்படி போக தான் செய்யும். பயப்படவே கூடாது. நான் இப்போவும் சொல்கிறது தான், பயப்படாதீங்க. பைக் ஓட்டணும்னா பயப்படாதீங்க. இதை நம்புங்க. நம்ம எவ்வளோ ஏமாற்றால் கண்டிருப்பாங்க, நம்மளை ஏமாற்றாத ஒரே ஜீவன் மட்டும்தான். ஸோ இது மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுட்டு இதில் உட்காந்து பயப்படாமல் நீங்கள் பழகுங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக வண்டியை கற்றுக்க முடியும் பைக் ஓட்ட. ஓகேவா? ஸோ இப்படியே பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் பார் ஸ்டெபிலைசேஷன் வந்து கிடச்சிருங்க. ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிரேக்கிங் பற்றி சொல்லியிருக்கேன், ஸ்க்ளச் கண்ட்ரோல், கியர் கண்ட்ரோல், பிரேக்கிங் கண்ட்ரோலு, த்ராட்டில் கண்ட்ரோல். ஸோ ஓகேங்களா, நான் இதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக யாரெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் தரீங்களா? பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. ஸோ அதனால தான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அவங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், பைக் ஓட்ட பழகுறீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பப்ளிக் அதிகமாக வராத இடமோ ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடத்துலையோ பழகுங்க. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஹெல்மெட் போட்டு ப்ராப்பராக பழகுங்க.
சேஃப்டி தான் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். பழகும்போதுன்னு இல்லை, வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெல்மெட்டு தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதிகமாக ஸ்பீட் பண்ண வேணாம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே போக. பிகினர்ஸ் யாரும் வண்டி எடுத்த உடனே பறக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டியில் நல்லா பறங்க ஜாலியாக. சேஃப்டி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நம்ம வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய் ஜியா, பாய் சொல்கிறீ. எல்லாருக்கும் பையங்க மறக்காம இந்த பையனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. டாடா.